அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தென்னை மரங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல நம்ம பல இடத்துல ஓடி ஓடி பிடிச்சு நாற்றுக்கள் வாங்கி தென்னை நாற்றுக்களை எல்லா பயிலும் நடவு பண்ணிட்டோம். நடவு பண்ணதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் குருத்தழுகள் பிடிச்சு தூக்கணும்னா தனியாக வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருத்தப்படுறது. பூமியில் அந்த காயை தேங்காய் உள்ளே வச்சதை கரையான் அரிக்குது, பயிர் முறையாக வளரல அப்படின்னு பெரும்பாலும் நம்ம பேசுகிறோம். தென்னை மரம் வளர்ப்பில் நீங்கள் எப்படி செஞ்சுருந்தாலும் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். நர்சரி போட்டு கொடுக்குறவங்க தரமான நெத்துக்களை, அதாவது தென்னை நெத்தை உள்ளே வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதுலேயுமே பழுதுபட்ட நெத்து இருந்ததுன்னா உங்களுக்கு வளரும்போது தொல்லை கொடுக்கும். அவங்க வளர்ப்பு முறையில் நோய் தொற்றோடு வளர்த்துருந்தாங்கன்னா அதுவும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். வாங்கிட்டு வந்ததை வைக்கும்போது உங்கள் மண்ணில் தப்பு இருந்தாலும் தொல்லை கொடுக்கும். வாங்கிட்டு வந்தது உங்கள் மண்ணில் வச்சு முறையாக தண்ணி கொடுக்கலன்னா அப்பையும் தொல்லை கொடுக்கும். எதெல்லாம் பழுதுபட்ட காயின்னு இருக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு புது காய்களை வைக்க பாருங்கள். வெற்றி சூத்திரம் அப்படிங்கிறது 2 அல்லது 3 தாங்க. முதல்ல ஒரு பயிரை வாங்கிட்டு நடவு பண்ணோம்னா பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது. செடியிலேருந்து 2 அடி அல்லது 3 அடி சுற்றி வட்டம் போட்டு அங்கே தான் தண்ணி தரணும். போதுமான அளவு தண்ணி தரணும். அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. பொதுவான ஈரம் இருந்தால் போதும். ஈரம் எப்போ குறையுதோ அப்போ தண்ணி கொடுத்தா போதும். கண்ணை மூடிட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது. குழிக்குள்ளே நடக்கூடாது. அதாவது நடவு பண்ணதுக்கப்புறம் பார்க்க பள்ளத்துக்குள்ளே அந்த பயிர் இருக்கக்கூடாது. அடுத்து 2வது, ஒவ்வொரு பயிரை நடவு பண்ணதுக்கப்புறம் அந்த பயிருக்கு சத்துக்கள் வைக்கணும். வைக்காமல் போகிற, அதாவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை வைக்கலைன்னா பயிர் தேராது. அது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அந்த பயிருக்கு நம்ம தடுப்பூசி போடுறோம், அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை தேவைக்கு அதிகமாக கொடுக்குறோம், எல்லா விதமான சத்துக்கள் கொடுக்குறோம், தொடர்ந்து கொடுக்குறோம். ஆனால் தென்னங்கன்றுக்கு மட்டும் நம்ம எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறோங்கிறப்ப நோய் தாக்கம் ரொம்ப எளிமையாக நோஞ்சா நாய் நோய் தாக்கம் வரும், பூச்சி தாக்கம் வரும். தென்னையில் இலைக்கு பின்னாடி வெள்ளை பூச்சி வருதுன்னா பயிர் சத்து இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். முக்கியமாக சாம்பல் சத்து இல்லை, சுண்ணாம்பு சத்து இல்லை. இந்த சத்துக்களெல்லாம் கொடுக்குறப்ப அந்த கன்று ஒழுங்காக வளரும். இது 2வது. 3வது, ஒரு பயிருக்கு முறையான அடி உரம் வைக்கணும். 20 கிலோ சாணம், மக்குன சாணம், குறைஞ்சபட்சம் 10 கிலோவாகுது. வேப்பம் புண்ணாக்கு 1 கிலோ. சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, சவுத்துக்கு அடிக்கிற சுண்ணாம்பு, அது ஒரு 100 கிராம். சாம்பல் இருந்தால் 1 கிலோலேருந்து 3 கிலோ அல்லது 5 கிலோ வரலாம். சாம்பல் 1 கிலோவாவது வைக்கணும். மண்புழு உரம் 1 கிலோ. இதெல்லாம் மண்ணை சுற்றி வச்சு அது மேலே தண்ணி கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 20 லிட்டர் தண்ணி தரணும். அந்த 20 லிட்டர் தண்ணீர் எப்போ முடிகிற மாதிரி இருக்கோ அப்போ திருப்பி தண்ணி தரணும். புதுசாக கன்று வாங்க போகிறீங்கன்னா அந்த விற்கிறவங்க ஏற்கனவே கண்ணை யாருக்கு கொடுத்தாங்க அந்த விவசாயியோட நம்பரை வாங்குங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, இவர்கிட்ட வாங்கின பொருள் உண்மையிலே நல்லா இருக்கா, நல்லா விளையுதா அப்படி கேட்டுக்கங்க. அது நல்லா இருந்தால் அவர்கிட்ட வாங்குங்க. கண்ணை மூடிட்டு போய் வாங்காதீங்க. 35 வருஷம் 40 வருஷம் மரத்தில் போடுறது தான் நீண்ட நாளைக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்காம வளரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பராமரிப்பே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அடி உரம், பராமரிப்பு, மாதவாரியாக பராமரிப்பு எல்லாமே விளக்கமாக சொல்கிறேன். வருத்தப்படாமல் அந்த தென்னை மர விவசாயத்தை பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.